சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய உண்மையை உறக்கச் சொல்வோம் என்ற பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இந்த நிகழ்வு நேரத்தில் நடந்தது. கோவையை சேர்ந்த திரு பாபு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். நான் இத்தனை வருடம், இந்த 3 வருடங்களாக ஐயனுக்கு செய்த சேவைக்கு ஐயன் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் என்ன என்பதை அவர் வாய் மூலமாக உணர்ந்து கொண்டேன். அந்த ஒரு அருமையான வீடியோவை தான் உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை பாபு அவர்கள், அவரு ஒரு 8 மாசமா தான் வந்துட்டு இருக்காரு. நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயன் ஒரு 8 மாசமா வந்துட்டு இருக்காங்க. அவர் எப்படி என்னோட தொடர்பு கொண்டார் அப்படின்னு சொன்னா, அவங்களோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப மோசமா ஒரு விஷயம். கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 20-25 வந்துருச்சு பல்ஸ், சாரி தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், மருத்துவம் என்பது மிகப்பெரிய விஷயம். மருத்துவத்தை சிறுமையாக்கி பேசவே கூடாது, சரிங்களா? ஐயனுடைய கருணை அந்த மருத்துவத்தை தாண்டி எப்படி நடக்கிறது என்பதுதான் என்னோட பதிவு. மருத்துவம் வேண்டும், மருத்துவத்துக்கு போகணும், எல்லா எமர்ஜென்சி, எல்லா மருத்துவம் இல்லாமல் எதுவும் இல்லை. அறிவியல் என்பது மிக அருமையான ஒரு வளர்ந்த விஷயம். அந்த வளர்ந்த காலத்தில் கூட சர்க்குரு அப்பனுடைய அவருடைய கருணை, அவருடைய பவர் என்ன அப்படிங்கறத இது மூலமா அவர் வாய் மூலமாவே சொல்லியிருக்காரு. நான் போய் ஆர்டிக்கு அவர் சொல்லி இதை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த வீடியோ, சரிங்களா? அவர் தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது எனக்கு கால் பண்றாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க சார் அப்படின்னு அப்படியே சொன்ன. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கேளுங்கும் போது எல்லாம் கொண்டு போனாங்க. ஐயா, என் அம்மாவுக்கு 25க்கு மேல இல்ல பல்ஸ், அம்மா காலமாயிடுவாங்க, நீங்க எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி அழுகிறாரு. எனக்கு என்ன தோணின்னு தெரியல. ஐயா, நீங்க கொண்டு வரீங்க படக்கு, நீங்க வந்து கணக்கன்பட்டி மண்ணை மிதித்து கணக்கன்பட்டி விரியன் மரத்தை வந்து சுத்தி ஜீவ சாதியில் போய் ஐயனிடம் மன்றாடி வேண்டுங்க. வெளியே வந்து மோகன் சாமி அவர்கள் விபூதி சந்தனம் தருவாங்க, அதை வாங்கி கொண்டு போய் உங்க அம்மாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உண்மை, என்னுடைய நாட்களிலிருந்து வந்த விஷயம் இது. அவர் உடனே கிளம்பி வந்தாரு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கணக்கன்பட்டி மண்ணை மிதித்து விரியன் மரத்தை பார்த்து சுத்தி தன்னுடைய வேண்டுகோளை வைத்து கதறி அழுதுருக்காரு. தாய் இல்லையா, பெற்றோர் இல்லையா, அந்த ஒரு அற்புதம் இல்லையா அது? அதனால சொல்லி அழுதுருக்காரு. அப்படியே சொல்லிட்டு நேரா ஜீவ சமாதிக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து அழுது உட்கார்ந்து எல்லாம் அவங்க இருக்க புத்தரட்ட சொல்லி அங்க பின்னாடி உட்கார்ந்து அழுது அது வெளியே வந்து அப்படியே விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு உணவு அருந்திட்டு போயிட்டாங்க. அதை நான் சொன்னேன், ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டி அப்படியே விபூதி சந்தனத்தை போட்டு கலக்கி கொடுத்துட்டே வாங்க அப்படின்னு. 2 நாட்களில் முடிந்து விடும் என்று சொன்ன அவங்க தாயினுடைய ஆன்மா ஐயனுடைய அற்புதத்தால், ஐயனுடைய மிகப்பெரிய அந்த விபூதி சந்தனத்தால் இன்னைக்கு 1.5-2 மாசம் ஆச்சு. வீட்டில் நல்லா இருக்காங்க. நான் சொல்லல, அவரே சொல்லியிருப்பார். நீங்க காது கொடுத்து கண்டிப்பாக கேட்கலாம். அதுங்க, நான் வந்து முதல்ல உள்ள போயிட்டு சமாதியில் ஐயாவெல்லாம் கும்பிட்டு சரி அப்படின்ட்டு நம்ம போய் விபூதி சந்தனம் வாங்கிக்கலாம் அம்மாக்கு அப்படின்ட்டு போய் வாங்கிட்டுங்க. நம்ம முதல்ல இங்கிருந்து வண்டியில போகும்போதே யோசிச்சுட்டு தான் போனேங்க. ஐயா ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து பேசணுமே, பேசுவாரா அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு நம்ம பாட்டுல அப்படியே போயிட்டு இருந்தேங்க. போயிட்டு ஐயா சமாதியில் போயிட்டு முதல்ல போயிட்டு எல்லா அரிசியெல்லாம் வாங்கி போய் வச்சுட்டுங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு அவரை கும்பிட்டு பூஜையுமே 12 மணி பூஜைங்க. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி அந்த சமயத்துல வந்துட்டு விபூதி சந்தனம் கொடுத்துட்டு இருந்தாருங்க நம்ம மோகன் ஐயா கிட்ட போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டுங்க. அங்கிருந்து வரும்போது சமாதிக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாருங்க. என்னையவே நாங்க இதுக்கு ஒரு 5-6 பேர் போயிட்டு இருக்கிறேங்க. சரி, 6-7 பேர் இருக்குங்க. 7 பேர் போயிட்டு இருக்கோம். எங்க குரூப் அப்படியே நானும் பையன் மிஸ்ஸஸ் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. போயிட்டு இருக்கும்போது என்னை மட்டும் பார்த்துட்டே இருந்தாருங்க. சரி அப்படின்னு அவரை கிராஸ் பண்ணி ஒரு 10 ஸ்டெப்பு போயிட்டுங்க. திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்கிற அப்புறம் பார்த்துட்டே இருந்தாருங்க. ஏன் இவரு இப்படி பாக்குறாரு அப்படின்ட்டுங்க ரிட்டர்ன் வந்தேங்க. ரிட்டர்ன் வந்து ஐயா ஏங்க இப்படி பாக்குறீங்கய்யா அப்படின்னுங்க. இல்லைங்க உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஐயா கிட்ட தான் பார்க்க முடியுங்க, நான் இங்கதான் வருவேங்க அப்படின்னு. அப்படியே நீ போ, நான் வர்றேன் அப்படின்னாருங்க. சரி, சரிங்க ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. நான் சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடு போ அப்படின்னாருங்க. சரிங்க அப்படின்ட்டு நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற அப்படின்னாருங்க.
ஐயா நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன் ஐயா, கோயம்புத்தூர்லேருந்து வரையா, நான் தேனிக்காரனப்பா அப்படின்னா இருக்கு. எனக்கு தூக்கி வாரி போட்டு வச்சுங்க. ஏன்னா உங்க யூடியூப் வந்துட்டு உங்களுக்கு பாட்டு கேட்கறங்க ரெகுலரா, தேனி பால அப்படின்னு ரெகுலரா நம்ம பாக்குறதுங்க. சரிங்க சரிங்க. ஐயன் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் சாமி, பாபு எனக்கு கொடுத்த அங்கீகாரம் உண்மையே ரொம்ப இதுங்க. நான் தேனிக்காரன் ஐயா அப்படிங்களா ஐயா, சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டாச்சு ஐயா, நீ போய் சாப்பிட்டு போ, நான் வர்றேன் அப்படின்னாருங்க. அதோட சரி போய் சாப்பிட்டு வந்து திரும்பி 12 மணி பூஜைக்கு வந்து நின்றுங்க. அவரை பார்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைங்க. அவரு இந்த ரங்கநாதர் எப்படி பொட்டு வச்சிருப்பாருங்க, ஆமா ஆமா, நாமத்துல நாமம் இல்லாமீங்க, அந்த ரெட்டு மட்டும் நீட்டி வச்சிருக்காருங்க சத்குரு ஐயா, ஞானவள்ளல் ஐயா. இதுதான் மிக அற்புதம். சரி, அதை வந்துட்டு போய் எல்லாம் கிளீனக்கு அப்புறம் இப்போ ஒரு 5 நாள், 1 வாரம் 10 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு வந்திருக்காரு. சரி, விபதி தீர்ந்துருச்சு, அம்மாவுக்கு மறுபடியும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணாரு. குடும்பத்தோட வந்து போங்க சார் அப்படின்னு சொன்னேன். குடும்பத்தோட அவர் வந்தார். பக்கத்து வீட்டுக்காரை கூப்பிட்டு குடும்பத்தோட வர்றாரு. அழகா ஐயனை வணங்கி அந்த ஜீவ சமாதிக்குள்ள போய் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் ஐயன் இடத்துல வச்சுட்டு வெளியே வர்றார். வெளியே வந்து விபூதி சந்தனத்தை மோகன் சாமி கிட்ட வாங்கிட்டு நேரம் சாப்பிட போறாரு. சாப்பிட போறதுக்கு ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு பின்புறமாக போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. விபூதியை வாங்கிட்டு உணவு கூடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு பின்புறம் பாருங்க, எனக்கு புல்லரிக்குது. அப்படியே முதியவர், செக்க சேரட்டு ஒரு முதியவர், விடர் உடம்போட ஒரு துண்டோட, பச்சை துண்டோட, பட்டை வேட்டியோட, பச்சை விஷயம் உட்கார்ந்துருக்காரு. அழகா சிவப்புல ஐயனுடைய நாராயணனுடைய நாமம். ஐயன் சொல்லியிருக்கிறார், நாமமும் நான் தாண்டா, பட்டையும் நான் தாண்டா. ஐயன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஒரு உயிரோடு இருக்கும் காலங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பதிவுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் போறாரு, அவர் பார்க்கிறாரு, இவர் அவரை பார்க்கிறாரு. தொடர்ந்து அவளை சுத்தி அங்க போயிட்டு, அங்க போனவருக்கு இவருக்கு பாபுக்கு உடல், அதாவது மனசு கேட்கல. ஏன் இவர் என்னை இப்படி பார்க்கிறாரு, ஏனை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கிறாரு. ரிட்டன் வந்து என்னதான் கேட்டுக்கலாம்னு சொல்லி வந்துட்டு ஐயா வணக்கம்ன்றாரு. வா 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன யாருன்னு எதுவும் கேட்கல. வா வா வா, எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்டாரு. ஐயா பக்கத்துல கோயம்புத்தூர் தானேயா, கோயம்புத்தூர் இருந்து வர்றேன். அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, எனக்கு புல்லரிக்குது. ஐயா நீங்க, நான் தேனிக்காரனியா, நான் தேனிக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தேனிக்காரனியா, தேனியிலிருந்து வர்றேன். ஐயா வாங்க சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு நிறைய கிடைச்சது, நிறைய நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க போங்க. இது 12 மணி பூஜை முடிந்தவுடன் பூஜையில் படையல் ஐயனுக்கு படைத்திருக்கும், நிறைய நான் சாப்பிட்டுட்டேன். இவர் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்றார். இவர் பல யோசனைகளை, யாரு தேனிக்கார ஐயோ, தேனி பாலானந்த் தானே நம்ம பேசிட்டு இருக்கோம், அவர் தானே இப்ப நமக்கு வழிகாட்டினாரு, தேனிக்காரன் என்று சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வந்து இவரை பார்த்துட்டு யாருதான் என்னன்னு சொல்லி வந்து தேடுறாரு. சத்தியமாக கிடைக்கவில்லை. அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த எஸ்எம்எஸ் வாய்ஸ் மெசேஜ் நீங்க போடுற பதிவு பண்ணியிருக்காரு. அவரை பார்க்க முடியவில்லை. எனக்கு கிடைத்த பெருமை என்று நான் நினைக்கிறேன். ஐயனை நான் வழிபட்டு ஐயனுக்காக நான் ஏதாவது செய்யணும், ஐயன் மக்களோட மக்களுக்கு ஏதாவது செய்ய நான் வேண்டுனதுக்கு என் ஐயன், என் அப்பன், என் சர்க்குருநாதர் ஞான வள்ளல் பரபிரமம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் தேனிக்காரன் நான் என்று சொன்னது மிகப்பெரிய அங்கீகாரமாகவே நான் கருதுகிறேன். என் வாழ்நாளில் இதற்கு விட ஒரு பெரிய விஷயம் இருக்காது. நான் தொடர்ந்து ஐயனுடைய புகழை பரப்பணும், தொடர்ந்து மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு ஐயன் ஏதெல்லாம் செய்வார் அதெல்லாம் நான் செய்யணும். நானும் என் குடும்பமும், என் மனைவி, மக்கள் எல்லாருமே ஐயனுடைய பாதங்களில் தொண்டு செய்து கஷ்டப்படும் மக்களுக்கு, கடலில் இருக்கும் மக்களுக்கு, நோயில் இருக்கும் மக்களுக்கு ஒரு விடுதலை பெற்று தர வேண்டும் என்பதுதான் இந்த தேனி பாலகிருஷ்ணனுடைய, செல்வியினுடைய, என் பிள்ளைகளினுடைய ஆசை. சரிங்களா? இந்த மாதிரி அற்புதங்கள் நிச்சயமாக ஐயனை வேண்டும் பட்சத்தில் உங்களுக்கும் நடக்கும். எந்தவித டவுட் இல்லை. அது நடக்கும், நடக்க வேண்டும். உங்களுக்கு மனம் இருந்தால் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல எப்பயுமே நான் கொடுத்திருக்கேன். நான் வேண்டுவதெல்லாம் ஐயனை நம்புங்கள். தொடர்ந்து இந்த பாலகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. இதுவே உன் சொந்தக்காரருக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்கள் சொந்தக்காரர் மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரட்டும். நீங்கள் ஏதாவது அனுபவித்திருந்தால் மக்களுக்கு, உங்க சொந்தக்காரருக்கு சொல்லுங்க. அவர் எல்லாரும் வந்து ஐயனுடைய அருளை பெறட்டும். இதுதான் எனது வேண்டுகோள். மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உண்மையை உறக்கச் சொல்வோம் என்பதில் மீண்டும் சந்திப்பது உங்கள் தேனி பாலா செல்வி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.